இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி ஆப்கி அதாலத் ரஜித் சர்மாவுடன். வணக்கம், ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம இந்த ஷோல பார்க்க போற கெஸ்ட், இவங்க கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கும் மேலா உங்க மனசுல இடம் பிடிச்சவங்க. ஒரு பிலிம் ஸ்டாரா, ஒரு டான்சரா, ஒரு டைரக்டராகவும், இப்ப ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா. இந்த பர்சனாலிட்டிக்குள்ள அவ்வளவு குணங்கள் இருக்கு. கூடவே சொல்லணும்னா குற்றச்சாட்டுகளும் அதிகமா தான் இருக்கு. அந்த விஷயமா சர்ச்சைகளும் அதிகமா தான் இருக்கு. இப்ப நம்ம ஆப்கி அதாலத்துல என்ன வழக்குங்கிறத பார்ப்போம். இன்றைய கேள்விகள் மற்றும் விவாதங்கள் தொடங்குவதற்கு முன் இன்றைய ஜட்ஜ் சோனல் மான்சிங் அவங்க அனுமதியை பெற்று நாம விசாரணையை ஆரம்பிக்கலாம். அனுமதிக்கிறேன், ஆரம்பிக்கலாம். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு முதல் குற்றச்சாட்டு ஹிந்தி பிலிம் ஸ்டார் ஹேமா மாலினி அவர்கள் மீது. ஆப்கி அதாலத்ல சூப்பர் ஸ்டார் ஹேமா மாலினி அவர்கள் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவங்க ரொம்ப சீக்கிரமாவே கோபப்படுவாங்க. ஹேமா மேடம், நான் கேள்விப்பட்டது உண்மைதானா? ஒரு விஷயத்துல உங்களுக்கு அது பெர்ஃபெக்ஷன் இல்ல, சின்ன சின்ன விஷயமா இருந்தா கூட ரொம்ப கோபம் வந்துருமாமே? பெர்ஃபெக்ஷன் இல்லைன்னா யாரா இருந்தாலும் அவங்களுக்கு கோபம் வரணும். அவங்களுக்கு கோபம் வந்தா நல்ல விஷயம் தானே. ஆனா உங்க அப்பாவித்தனமான எளிமையான முகத்தை பார்த்தா உங்களுக்கு கோபம் வரும்னு யாருமே நம்ப மாட்டாங்க. நீங்க வீட்டுக்கு வந்து பார்த்தாதான் தெரியும். You must know from my servants what they are going through. சர்வன்ட்ஸ் மட்டும்தானா? ஏன்னா எனக்கு எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கணும். சோ உங்ககிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவேன். எனக்கு எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ஷன் முக்கியம்னு கண்டிப்பா சொல்லிடுவேன். அப்ப இந்த ரூட்டல் மிரட்டெல்லாம் தரம் சாருக்கும் உண்டா? மொத்த குடும்பத்துக்கும் தான், பசங்களுக்கும் சேர்த்துதான். பசங்க ஒருவேளை ஒழுங்கா டயட்லாம் எடுத்துக்கலன்னா உங்ககிட்ட நிறைய திட்டு வாங்குவாங்களா? பசங்க கிட்ட கொஞ்சம் அன்பா சொல்லணும், அவ்வளோ ஸ்ட்ரிக்டா சொல்லக்கூடாது, பசங்களாச்சே. ஆனா சின்ன வயசுல உங்களுக்கும் நிறைய திட்டு வரும். இப்ப நீங்க மத்தவங்கள திட்டுற மாதிரி. ஆமா, எனக்கு பயங்கரமா திட்டு விழும். எங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தெரியுமா. நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கு உண்மையிலேயே அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். உங்களுக்கு 5 வயசு ஆகும்போதே உங்க கால்கள்ல சலங்கைய கட்டிட்டாங்களா? எங்க அம்மா நான் ஒரு டான்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கான சரியான வழியில என்ன அவங்க கொண்டு போனாங்க. ஆனா ஒரு 5 வயசு குழந்தைக்கு மொத்தமா ஒரு டெடிகேட்டட் டான்சரா ஆக முடியாது. அவங்க மனசுல வேற விதமா, அதாவது மற்ற பசங்களோட சேர்ந்து விளையாடணும்னு ஆசை இருக்கும். ஸோ நானும் அப்படித்தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சுதான் டான்ஸ்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது. இந்த விஷயம் உண்மையானு சொல்லுங்க. உங்களுக்கு கிடைச்ச முதல் ஆப்பர்ச்சுனிட்டி, முதல் படத்துல டைரக்டர் ஸ்ரீதர் உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாராம். அவர் உங்க முகத்தை பார்த்து உங்களுக்கு ஸ்டார் ஆகிறதுக்கான எந்த அறிகுறியும் இல்லைன்னு சொன்னாரா? இல்ல, அவர் முகத்தை பத்தி பேசல. அப்போ நான் ரொம்ப ஒல்லியா இருந்தேன். They wanted a very plump heroine. So I was not. அப்போ எனக்கு வெறும் 14 வயசு தான். ஸோ அந்த வயசுக்கு ரொம்ப குண்டான உருவத்தை எதிர்பார்க்க முடியாது. அவர் சொன்ன வார்த்தை கேட்டு உங்களுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சுன்னு? இல்ல, கோவம்லாம் வரல. ஒரு விஷயத்துல நமக்கு தோல்வி கிடைச்சதுன்னா அது வெற்றிக்கான முதல் படியா எடுத்துப்பேன். ஸோ நான் என்ன நினைச்சேன்னா, நான் எல்லார்கிட்டயும் இதைத்தான் சொல்லுவேன், ஃபெயிலியரை பார்த்து பயப்படக்கூடாது. ஏன்னா அடுத்ததா நாம செய்யற வேலைய இன்னும் நம்பிக்கையோட நம்மள செய்ய வைக்கும். நீங்க எப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம்பிள்னா, ஃபெயில் ஆனவங்க முன்னாடியே நீங்க மறுபடியும் சக்சஸ்ஃபுல்லா நின்னு காட்டிட்டீங்க. நான் படங்கள்ல வரும்போது எனக்கு அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனா என் அம்மாவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்ப நான் வெறும் டான்சரா மட்டும்தான் இருந்தேன். நான் படங்கள்லயும் நடிக்கணும்னு அம்மா தான் ஆசைப்பட்டாங்க. அப்பெல்லாம் படத்துல நடிக்க அது சொல்லி கொடுக்கற மாதிரியான காலேஜஸ்லாம் எதுவும் கிடையாது. நானே கத்துக்கிட்டு செய்ய வேண்டி இருந்தது. அதனால எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. என்னோட 100% உழைப்ப நான் போட்டேன். பிகாஸ் அது டைரக்டருக்கு என்ன பிடிக்கல. சோ என்னால முடியும்னு நான் அவருக்கு ப்ரூவ் பண்ணி காட்டணும். நீங்க சாதிச்சு காட்டினீங்க, அதெல்லாம் உண்மைதான். இப்போ இந்த விஷயத்த சொல்லுங்களேன். நீங்க எப்பவும் செட்டுக்கு போகும்போது உங்க அம்மா உங்க கூடவே இருப்பாங்க, எப்பவும் உங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க? அம்மா கூட இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஏன்னா எல்லா விஷயத்திலயும் அப்படித்தான் இருக்கணும்னு நானும் நினைக்கிறேன்.
எனக்கு அம்மா என்னோட இருக்கிறது முக்கியமா இருந்தது. ஏன்னா அந்த வயசுல எனக்கு எதுவுமே தெரியாது, ரொம்ப பயமா இருந்தது. ஸோ ஷி வாஸ் ஆல்வேஸ் வித் மீ அண்ட் கைடட் மீ ஸோ பியூட்டிஃபுல்லி. ஸோ அவங்க என் கூட இருந்தது எனக்கு ஒரு வரப்பிரசாதம் தான். சில சமயம் அளவுக்கு அதிகமா எனக்கு அவங்க கண்டிஷன்ஸ் போடுவாங்க. அப்போ சில நேரங்கள்ல நீங்க அந்த மாதிரி நான் என் பசங்க கூட நடந்துக்கிறது இல்ல. ஏதாவது ஒரு டைரக்டர் உங்களை ஒரு இன்டிமேட் சீன் பண்ண சொன்னாலோ இல்ல ஹீரோவோட கையை கட்டியா பிடிச்சுக்கணும் அப்படின்னு ஏதாவது சொன்னாலோ உங்க அம்மா கண்கள்ல உங்களுக்கு கோபம் இல்ல, தெரியுமா? அம்மாவுக்கு கோபம் வந்து நம்ம குடும்பத்துல இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, கேமரா முன்னாடி நம்ம இருக்கும்போது அவங்க எதிர இருந்தாங்கன்னா கேமரா முன்னாடி ஆர்டிஸ்டுக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆக்வர்டா தான் இருக்கும். அது அம்மாவா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, நம்ம குடும்பத்தை சேர்ந்த யாரா இருந்தாலும். It is very awkward situation to do a romantic scene with a man in front of our family members. மேடம், ஈஷா அங்க இருந்து அந்த மாதிரி ஏதாவது ரோல் பண்றதா இருந்தா நீங்க கூடவே இருந்தா அவங்களுக்கும் அப்படித்தானே ரொம்ப கஷ்டமா இருக்கும்? ஆமா, ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். எனக்கும் அதை பத்தி நல்லாவே தெரியும். நான் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை கடந்திருக்கேன். என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும் ஒரு அம்மாவா. நான் இப்படி ஒரு விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். உங்க அம்மா கூட ஒரு வாட்டி நீங்க ரொம்பவே தகராறு பண்ணி ரொம்ப சண்டை போட்டீங்களாமே, இனிமேலாம் நடிக்க முடியாது, நான் எதுவும் செய்ய மாட்டேன், நேரம் வீட்டுக்கு போய் உட்காந்துட்டீங்களா? இல்ல, அது வந்து அந்த மாதிரி சிச்சுவேஷன் இல்ல. ஐ மீன் என்ன சொல்றது, ஷி வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபாண்ட் ஆஃப் மீ. அதாவது ஷி வாஸ் கைடிங் மீ சோ மச். எது தேவையோ அதை விட அதிகமா அவங்க எதிர்பார்த்தாங்க. அவங்களுக்கும் கோவம் வந்திருக்குல்ல, உங்களுக்கு கோவம் வர மாதிரி? கோவம்லாம் வரல, கோவம் இல்ல. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, பிகாஸ் நம்ம டைரக்டர் கிட்டயும் திட்டு வாங்க வேண்டியிருக்கோம். அண்ட் நான் 2 பேரையும் சமாளிச்சாகணும், டைரக்டரையும் அம்மாவையும். ஸோ சில நேரங்கள்ல சிச்சுவேஷன்ஸ் மோசமா தான் இருக்கும். இப்ப நீங்க உங்க 2 பொண்ணையும் எப்படி பாத்துக்கிறீங்க? 2 பேரையும் எப்படி நீங்க பேலன்ஸ் பண்றீங்க? அது ரொம்ப நல்லாவே பேலன்ஸ் பண்றேன். அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்கா? ஃப்ரீடம்ங்கிறது கொடுத்துதான் ஆகணும். ஆனா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அவங்களுக்கும் தெரியும் எவ்வளவு தூரம் நமக்கு ஃப்ரீடம் இருக்குன்னு. நினைச்சதை செய்யற அளவுக்கு நான் ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன். அதே நேரம் என்ன நடக்குதுன்னு அவங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த இண்டஸ்ட்ரியில உங்க அளவுக்கு இமேஜ் வேற யாருக்கும் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 40 வருஷம் 130 படங்கள் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம யாரும் உங்களை பத்தி எந்த குறையும் சொல்ல முடியாது. யாராலையும் ஹேமா மாலினி வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. அதே மாதிரி மக்களுக்கு பிடிக்காத விஷயங்களை பண்ணிருக்காங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. அதே மாதிரி இப்ப இருக்கிற ஜெனரேஷனும் இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? டைம் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு, காலத்துக்கேத்த மாதிரி மாறணும். இப்போ நாம அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணா இந்த கால ஜெனரேஷன் இவங்க யங்ஸ்டர்ஸ்லாம் மேபி அவங்களுக்கு பிடிக்காம போகலாம். ஸோ பண்பாடுபடி நடந்தாலும் இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி மாடர்னா நாம இருந்துதான் ஆகணும். அதுக்காக அவங்க உடம்ப காட்டணும்னு எப்பவுமே நான் சொல்ல மாட்டேன். இப்ப இருக்கிற ஹீரோயின்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க நல்லாவே ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ட்ரெஸ் பண்ற விதம் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கு, பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்க. ஸோ பார்க்க அழகா இருக்கு, ஆபாசம் இல்ல அப்படின்ற பட்சத்தில் அது தப்பு கிடையாது. நிறைய பேர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஹேமா மாலினி மேடம் ஷோக்கு வந்தா இந்த கேள்வியை கேட்டே ஆகணும்னு. அவங்க பொண்ணு ஸ்விம்மிங் காஸ்டியூம் போட்டுக்கிட்டு தூம் படத்துல நடிக்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு கேட்க சொன்னாங்க. அந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது முன்னாடியே டைரக்டர் அந்த மாதிரி ஒரு சீன் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் இஷா போட்டிருந்த அந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவ பார்க்கவும் ரொம்ப அழகா இருந்தா. அண்ட் ஐ செட் இட்ஸ் ஓகே. சில வினாடிகளுக்கு தான் அந்த சீனு, அதுக்கப்புறம் அவளும் அதை பண்ண விருப்பப்படல. நீங்க அவங்கள அதே மாதிரி வளர்த்துருக்கீங்களா? அதாவது நீங்க கடைப்பிடிச்சிங்களே அப்படி ஒரு டிசிப்ளின்டு செல்ஃபா, அவங்களும் அப்படித்தானா? ஆமா, ஒரு லிமிட் வரைக்கும். நாட் லைக் மை மதர், பட் டு சம் எக்ஸ்டென்ட் நான் அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்தாலும் கண்ட்ரோல்டா பேலன்ஸ் பண்ணுவேன். எங்க அம்மா என்ன எப்படி வளர்த்தாங்களோ அதை விட இன்னும் பெட்டரா என் பசங்களை நான் வளர்க்க ஆசைப்படுறேன். நான் கேள்விப்பட்டேன், இஷா நிறைய சாப்பிட ஆரம்பிச்சு நிறைய வெயிட் போட்டதுனால அவங்கள நீங்க ரொம்பவே திட்டினீங்களாமே, அப்படியா? இல்ல, அவளேதான் வெயிட்ட குறைச்சா, நான் எதுவும் சொல்லல. ஒரு தாய் எப்பவுமே தான் குழந்தை நல்லா சாப்பிட்டு குண்டா பிளம்பியா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். என் இஷா பிறந்தப்பவே ரொம்ப சப்பியா அழகா, ஏன் பிடிக்கும்னா அவ்வளோ கொழு கொழுன்னு இருப்பா, வெரி ஸ்வீட். பட் தான் குழந்தை இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு அம்மா நினைப்பா.
அதே குழந்தை வளர்ந்த பிறகு அவங்கள எப்படி பாத்துக்கணும்னு தெரியும். ஈஷாவோட விஷயத்த பொறுத்த வரைக்கும் தான் இப்படித்தான் இருக்கணும்னு அவளே மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சா. நிறைய விஷயங்கள நான் அவகிட்ட இருந்து கத்துக்குவேன். இந்த இடத்துல நான் கொஞ்சம் குண்டாயிட்டேன், சதை போட்டுருச்சு, எப்படி குறைக்கணும்னு கேட்டா அவ எனக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க உடனே குறைஞ்சிருவீங்கன்னு சொல்வா. நான் பூனேலேருந்து வந்த ஒரு பேப்பர்ல படிச்சேன், அந்த காப்பி கூட என்கிட்ட இருக்கு. அதுல என்ன எழுதி இருக்குன்னா, டஸ்ஸுங்கிற படத்தோட பிரீமியர் வந்த நேரத்துல பூனேல இருக்கிற ஸ்கொயர் மல்டிபிளெக்ஸ்ல அந்த கூட்டத்துல ஒரு பையன் இஷாவோட கையை பிடிக்க முயற்சி பண்ணிருக்கான். அதுக்கு இஷா அவங்கள அரைஞ்சதுல அவன் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் என்ன கேட்டா ஒவ்வொரு பொண்ணும் அப்படித்தான் இருக்கணும்னு சொல்லுவேன். யாராவது சில்மிஷன் பண்ணா பாத்துட்டு சும்மா விட்டுடணுமா? அவ செஞ்சது கரெக்ட் தான், நல்ல விஷயம்தான். அவளோட தைரியத்தை பாராட்டியே ஆகணும். ஒரு பொண்ணா துணிஞ்சு செஞ்சிருக்கா. ஆனா அப்பதான் எதிர்காலத்துல யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. நீங்க எப்பயாவது யாரையாவது அடிச்சிருக்கீங்களா? ஈஷா அடிச்சது பெரிய பப்ளிசிட்டி ஆயிடுச்சு. பத்திரிகைக்காரங்க அத பெருசு பண்ணி எழுதிட்டாங்க. அவங்கள பத்தி தான் தெரியுமே. அப்பெல்லாம் இந்த மாதிரி கிடையாது. நானும் நிறைய பேர் அடிச்சிருக்கேன். அப்பெல்லாம் ஒரு அழகான கோல்ட் பேங்கிள் போடுவேன். அத வச்சு ஒரே அடி, அவ்வளவுதான், முடிஞ்சது. பப்ளிக்ல சீன்றவங்கள மட்டும்தான் அப்படி அடிப்பீங்களா, இல்ல ஹீரோவை கூட எப்பாவது அந்த மாதிரி அடிச்சிருக்கீங்களா? அடிச்சிருக்கேன், படங்கள்ல மட்டும்தான். நான் கேள்விப்பட்டது என்னன்னா, நிறைய ஹீரோஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைம்ஸ்ல ப்ரப்போஸ் பண்ணுவாங்களாமே. சில நேரங்களில் சஞ்சீவ் குமார் பேர் வரும், சில நேரங்களில் ஜிதேந்திரா பேர் வரும். இதெல்லாம் ரொம்ப பழைய விஷயம். ஐ திங்க் நீங்க இப்ப மூவ் ஆன் ஆகுறது நல்லது. அப்ப இப்ப இருக்கிற எந்த ஹீரோ பேரை நான் சொல்லணும்? மேபி என்னை விட அது கூட உங்களுக்கு தான் அதிகமா தெரிஞ்சிருக்கும். நம்ம பப்ளிக்கிட்டி கேட்கலாம். வியூவர்ஸ் யாராவது ஏதாவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? அதோ அங்க அந்த தேர்ட் ரோல ஹேமா மேடம், நீங்க 40 வருஷ ஃபிலிம் கரியர்ல ராஜ் கபூர்ல இருந்து அமிதாப் பச்சன் வரைக்கும் எல்லா ஆக்டர்ஸ், எல்லா லெஜெண்ட் ஆக்டர்ஸ் கிட்டையும் வேலை பார்த்திருக்கீங்க. எஸ் சார். உங்க கெரியர்ல மிகச்சிறந்த ஆக்டர்ஸ், ப்ரொஃபஷனலி, ஆக்டிங் வைஸ் யாரு உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருக்காங்க? தர்மேந்தர் சாரை தவிர. அது ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே என்ன கேட்டா நான் அமிதாப் பச்சன் சாரை தான் சொல்லுவேன். ரொம்பவே ப்ரொஃபஷனல் அண்ட் டோட்டல் டெடிகேஷனோட வேலை பார்ப்பாரு. அதே மாதிரி அவர்கிட்ட நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கலாம். அதனால தான் பாபுல் படத்துல உங்க ரோல் ரொம்ப சின்னதாக்கிட்டதுனால உங்களுக்கு ரொம்பவே கோபம் வந்துச்சாமே? இல்ல, எனக்கு கோபம் இல்ல. ஏன்னா பாக்வான் மாதிரி ஒரு ஃபுல் ஃபிளெஜ் ரோல் பண்ணதுக்கு அப்புறமா பாபுல்ல என்னோட ரோல் ரொம்ப சின்னதா தெரிஞ்சுது. நான் என்னமோ அந்த குடும்பத்தோட மெம்பர் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு ஏற்பட்டுச்சு. அதை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன், அவ்வளவுதான். அந்த நியூஸ் வந்த பேப்பர் காப்பி என்கிட்ட இருக்கு. பாபுல் படத்தினால ஹேமா மாலினி ரொம்பவே கோபமா இருக்காங்க. ஹேமா மாலினிக்கு அந்த படத்தால ஏமாற்றம் மட்டுமே கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அமிதாப் பச்சன், ராணி முகர்ஜி கேரக்டர் தான் படத்துல பெரிய அளவுல பேசப்பட்டது. உங்களை அந்த படத்துல சைட்லைன் பண்ணிட்டாங்கன்னு. அந்த படம் பாபுல் ஆக்சுவலா அவங்க சைட்ல தான் இருக்கும். நான் எக்ஸ்பிரஸ் பண்ண விதத்தை பெரிய அளவுல அவங்க அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷனலி பண்ணிட்டாங்க. பாக்வான்ல நடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஆர்டிஸ்டா, ஏன்னா எல்லாரும் என்கிட்ட கேட்டாங்க, பாக்வான்ல நீங்க நல்ல ரோல் பண்ணீங்க, இதுலயே இந்த சின்ன ரோல் பண்ணீங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும்ல. நான் கோவப்பட்டேன்னா அவங்க கிட்ட சொல்ல முடியுமா? அதே மாதிரி இதுக்கப்புறம் நான் படம் பண்றதா இருந்தா, அது எந்த படமா இருந்தாலும் சரி, அது ஃபுல் ஃபிளெஜ் ரோலா இருக்கணும். கொஞ்சம் வயசாச்சுன்னா அம்மா ரோல் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க சொல்றத பார்த்தா இப்ப நீங்க நடிச்சா கூட ஒன்லி ஹீரோயின் ரோல் தான் பண்ணுவேன்னு சொல்றீங்களோ? ஆமா, ஹீரோயின் ஆஃப் மை ஏஜ். அதாவது நான் இந்த வயசுல இருக்கேன். எங்களை மாதிரி 50+ கேரக்டர்ஸ்க்கும் நிறைய இன்சிடென்ட்ஸ், நல்ல நல்ல கதைகள் எல்லாம் இருக்கே. நான் என்ன சொல்றேன்னா, நம்மோட ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில ஒரு ரொமான்டிக் படம் பண்றதா இருந்தா எப்பவும் டீனேஜர்ஸ், யங்ஸ்டர்ஸை வச்சு தான் பண்றாங்க. எங்களோட சிச்சுவேஷன்லயும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எவ்வளவோ கொட்டி இருக்கு. எங்க லைஃப்லயும் சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. அதை வச்சு படம் பண்ணலாமே. அதாவது இப்ப நிஷப்த் படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு வயசான மனுஷனுக்கு 17 வயசு பொண்ணு கூட காதல். அந்த மாதிரி ரிவர்சல் பண்ணா அந்த மாதிரி கேரக்டர் நீங்க பண்ணுவீங்களா? நான் நிச்சயமா பண்ணுவேன்.
நான் டெஃபினட்டா பண்ணுவேன். ஆனா ஃபுல்லி டோட்டலி ஆபாசம் இல்லாம பண்ணுவேன். ஹேமா மேடம், எங்கிட்ட இருக்கிற குற்றச்சாட்டு லிஸ்ட் ரொம்பவே பெருசா இருக்கு. ஓ நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல பொதுமக்களின் விசாரணையின் அடுத்த கட்டம். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நாம மக்கள் சார்பா கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கோம். பிலிம் ஸ்டார் ஹேமா மாலினி கிட்ட பதில கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு ஹேமா அவர்கள் மீது. ஆப்கி அதாலத்ல சூப்பர் ஸ்டார் ஹேமா மாலினி மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவங்களுக்குள்ள அரகன்ஸ் மறைஞ்சு இருக்கு. ஹேமா மேடம், இவ்வளவு அழகான அப்பாவித்தனமான எளிமையான முகமா இருக்கு. பாக்குறவங்களுக்கு இவங்க ஒரு சவுத் இந்தியன், அதட்டலாவே பேச மாட்டாங்க. ஆனா பிலிம் இண்டஸ்ட்ரியில உள்ளவங்க சொல்றாங்க இவங்க உள்ளுக்குள்ள ரொம்பவே அரகண்டானவங்க அப்படின்னு. அதுக்கு என்ன பண்றது? அவங்க சீதா கிடையாது, பார்க்கதான் சீதா மாதிரி இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள கீதா. சம்டைம்ஸ் இந்த மாதிரி இமேஜ் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. உங்க படங்கள்லாம் ஹிட் ஆனப்ப, அதாவது ஜானி மேரா நாம் ஹிட் ஆச்சு, அப்புறம் சீதா கீதா அதுவும் சூப்பர் ஹிட் ஆச்சு. உங்க லிவிங் ரூம்ல எப்பவுமே ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்களாமே உங்களுக்காக. நூத்துக்கணக்கான ப்ரொடியூசர்ஸ் குழுமி இருப்பாங்களாங்க உங்ககிட்ட டேட்ஸ் வாங்கறதுக்காக. ஆனா நீங்க ரெடியாகி வரும்போது நேரா இறங்கி கார்ல போய் உட்காந்துருவீங்களாமே, யாரையும் திரும்பி கூட பார்க்க மாட்டீங்களாமே, அப்படிதான் கேள்விப்பட்டேன்னா. நான் ஏன் பார்க்க மாட்டேன்னா அங்க இன்னொரு ப்ரொடியூசர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நீ ஏன் இன்னும் இங்க வரலன்னு என்ன திட்டிட்டு இருப்பாரு. நான் போய் தானே ஆகணும். ஆனா இண்டஸ்ட்ரியில இருக்கிற இம்ப்ரெஷன் என்னன்னா, எப்பெல்லாம் பெரிய ஸ்டார்ஸ் பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க முன்வந்து உதவி செஞ்சிருக்கீங்க. இப்படியும் நிறைய கதைகள் இருக்கு. தேவ் சார் ஒரு படம் பண்ணாரு ஜினத்தமன் கூட, அந்த படம் ஓடல. அப்ப நீங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணி அவர் கூட ஒரு ரோல் நடிச்சீங்க. எனக்கு ஒரு படத்தோட ஆஃபர் வரும்போது அந்த படத்தோட ஹீரோ சக்சஸ்ஃபுல்லா இருக்காரா இல்லையா இதையெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். நான் சைன் பண்ணா போய் படத்துல நடிச்சிட்டு வந்துருவேன். அந்த படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அது வேற விஷயம். அவங்க கரியர் டவுன் ஆகுது அதனால நான் போய் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றதெல்லாம் பெரிய விஷயம். நான் ஒன்னும் கடவுள் இல்ல. யார் என்னன்னா நான் பார்க்க மாட்டேன். யாரா இருந்தாலும் சரி எல்லாரோடையும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு நினைப்பேன். அதாவது யாரோட கரியர்ஸ் எல்லாம் இப்போ இதெல்லாம் அனலைஸ் பண்ணும்போது அப்படி தெரியலாம். ஆனா அப்ப நடந்த உண்மை அது கிடையாது. அப்ப இன்னைக்கு திரும்ப அமிதாப் பச்சன் பாக்பான் சூப்பர் ஹிட் ஆச்சுன்னா அந்த கிரெடிட்டும் உங்களுக்கு தான் போய் சேரும். அப்படியா? கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது பாக்வான் படத்துல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நடிச்சோம். அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஸ்டோரி நல்லா இல்லைன்னா படம் ஹிட் ஆக வாய்ப்பே கிடையாது. அந்த படத்தோட கதை ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப இருக்கிற பிரச்சனைகள், அதாவது பசங்க பெத்தவங்க கிட்ட நடந்துக்கிற முறை, முக்கியமா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல, அதை பத்தி தான் அந்த கதை இருந்தது. அண்ட் அதுல எங்க 2 பேரோட, அதாவது அமித் சாரும் நானும் ஒன்னா சேர்ந்து அதுல ஒர்க் பண்ணோம். அவங்களுக்கும் அது பிடிச்சிருந்தது. ஒரு புது விஷயத்த பாக்குற உற்சாகம் மக்கள் கிட்ட வெளிப்பட்டது. அந்த படத்தை தான் ஒவ்வொரு பெத்தவங்களும் பசங்களை அடிச்சடிச்சு கூட்டும் போய் காட்டு, அடிச்சு பிடிச்சு கூடவே பாக்வானோட சீடியையும் வாங்கிட்டு போவாங்க. அவங்க வீட்டுல கொண்டு போய் வச்சுப்பாங்க. ஒரு பெரிய இடத்துக்கு வந்த சந்தோஷம். பசங்க ஏதாவது பிரச்சனை பண்ணா இப்படிதான் நடக்கும்னு காட்டுறதுக்கு. பட் அது நல்லா இருந்துச்சுல்ல. அதுல நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மக்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இட்ஸ் a nice மெசேஜ். நல்ல கருத்துக்கள் நிறைய வெளியே வந்தது. ஒரு ரகசியத்தை நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மியான ஆட்களுக்கு தான் இது தெரியும். அமிதாப் பச்சனோட எந்த ஸ்டார் இப்பவும் கம்பேர் பண்ணி சொல்றாங்களோ, அதாவது ஷாருக் கான், அவருக்கு நீங்க அதாவது பிலிம் இண்டஸ்ட்ரியில முதல் சான்ஸ் நீங்க தான் கொடுத்தீங்களாமே? ஆமா. தில் ஆஷ்னான்னு ஒரு படம் எடுத்துட்டு இருந்தேன். அதுல நடிக்க ஒரு ஹீரோ தேவைப்பட்டாரு. அந்த டைம்ல டெலிவிஷன்ல அவர் நடிச்ச ஒரு சீரியலை நான் பார்த்தேன், ஃபௌஜி. ஸோ ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். ஹி வாஸ் ஸோ ஸ்வீட் அண்ட் ஸோ நைஸ். அவர் பார்க்க ரொம்ப யங்கா அழகா இருக்காருன்னு நான் சொல்லியிருந்தேன். அவரையே நம்ம படத்துக்கு ஹீரோவா போடலான்னு நான் சொன்னேன். அப்புறம் நாங்க ஃபோன் பண்ணோம். அவரும் பாம்பேக்கு வந்தாரு. நீங்க பாதி மறந்துட்டீங்க, நானே சொல்றேன். ஷாருக் கானால நீங்க போன் பண்ணி நான் ஹேமா மாலினி பேசுறேன்னு சொன்னதை நம்பவே முடியல. அவர் என்ன பிராங்க் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட என் நம்பரை கொடுத்து எனக்கு கால் பண்ண சொல்லியிருந்தேன். அப்புறம் அவர் வந்தாரா? அவர் வந்தாரு. அவர்கிட்ட நான் கதைய சொன்னேன். அவருக்கும் அது பிடிச்சிருந்தது. அண்ட் தரம் சார் கிட்டயும் சொன்னேன், ஏதோ இவரை தான் ஹீரோவா நடிக்க வைக்க போறேன்னு சொன்னேன்.
அவருக்கும் பிடிச்சிருந்தது. அவர் என்கிட்ட ரொம்ப நல்லா முழு இருக்காரு. விஷயத்தையும் சொல்லுங்க ஹேமா மேடம். என்னை விட அதிகமா நீங்க தான் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு காலம் மாற மாற நானும் நிறைய மறக்கிறேன் போல இருக்கு. நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், ஷாருக் கானோட முடி ரொம்ப நீளமா இருந்தது, அவர் முகத்தையே மறைச்சுக்கிட்டு இருந்தது. அது உண்மையா? உண்மைதான். அவரோட முடிய கொஞ்சம் பின்பக்கமா வாரி விடுங்கன்னு மேக்கப் மேன் கிட்ட நான் தான் சொன்னேன். நிறைய ஜெல்லெல்லாம் போட்டு பின்னோக்கி வர சொன்னேன். சோ டோட்டலி அவர் சேஞ்ச் ஆன மாதிரி தெரிஞ்சது. எனக்கு 2 கேரக்டர்ஸ் கிடைச்சது. முடிய முன்பக்கம் போட்டு அவரை பார்த்தா அப்படியே லோக்கல் மாதிரி தெரியும். அப்படியே முடிய பின்னோக்கி வாரிட்டு அவரை பாத்தீங்கன்னா அப்படியே சொபிஸ்டிகேட்டடா தெரிவாரு. எனக்கு அந்த சொபிஸ்டிகேட்டட் ஃபேஸ் தான் தேவை. அதுக்கப்புறம் நல்ல நேரம் பார்த்து நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். நீங்க ஒரு டைரக்டரா இருக்கிற போது ஷாருக் கான் உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணாரா? ரொம்ப கஷ்டப்பட்டாரா? ஒழுங்கா ஆக்ட் பண்ணாரா? என்ன யாருமே கஷ்டப்படுத்தல. எல்லாருமே அதுல நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் என் பசங்க இஷா ஹானா அப்ப ரொம்ப சின்ன பசங்களா இருந்தாங்க. நைட் டைம்ல நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி ஹோம்ஒர்க் முடிக்கணும்ல, அப்பெல்லாம் என்னதான் அவங்க கூப்பிடுவாங்க. சோ அந்த மாதிரி நேரத்துல அவரு நீங்க வீட்டுக்கு போங்க, இங்க இருக்கிற இந்த வேலை எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லுவாரு. ஒரு சில ஷார்ட் எல்லாம் அவரே எடுத்திருக்காரு. இன்னைக்கு ஷாருக் கான் இவ்வளவு பெரிய ஸ்டாரா இருக்காருன்னா அதுக்கு கிரெடிட் உங்களைத்தானே சேரும். எனக்கு எந்த கிரெடிட்டும் வேண்டாம். ஏன்னா அவருக்கு நிஜமாவே திறமை இருக்கு. அது தெரிஞ்சதுனாலதான் அவரை ஹீரோவை போட்டு நான் அப்பவே படம் எடுத்தேன். நான் நினைச்சது உண்மையாயிடுச்சு. சோ அவர் ஸ்டாரா இருக்கணும்னு எழுதப்பட்டிருக்கு, அதான் நடந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவரோட சக்சஸ்ல நான் ஒரு சின்ன பார்ட், அவ்வளவுதான். உங்ககிட்ட கேள்வி என்னன்னா, அந்த ட்ரீம் கேர்ள் இமேஜை நீங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்க? அந்த சீக்ரெட்டை ஷேர் பண்ண முடியுமா? என்ன பார்த்தா மெயின்டைன் பண்ற மாதிரி தெரியுதா? தேங்க்யூ சோ மச். அது கூட கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அப்புறம் நான் டான்ஸ் பண்ணுவேன், தொடர்ந்து பண்றேன். டான்ஸ் பண்றதுனால நான் ஸ்டேஜுக்கு வர வேண்டியிருக்கு. ஸோ ஸ்டேஜுக்கு நான் வரணும்னா பர்டிகுலர் ஃபிகரை நான் மெயின்டைன் பண்ணி ஆகணும். அதுக்காக எந்த அளவுக்கு நான் எக்ஸசைஸ் பண்ணணுமோ யோகா பண்ணணுமோ ஒன்று விடாமல் எல்லாத்தையும் பண்ணிடுவேன். அண்ட் சாப்பிட்ற விஷயத்தில் நான் ரொம்ப கண்ட்ரோல்டாக தான் இருப்பேன். கிடைக்கிறதையெல்லாம் சாப்பிட மாட்டேன். அவ்வளோதான். அண்ட் இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கடவுளோட கருணையும் ஆசீர்வாதமும் தான். ஹேமா மேடம், கோடிக்கணக்கான பெண்கள் இந்த ஷோவை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க சொன்ன பதில் அவங்களுக்கு திருப்தியை கொடுக்காது. அவங்க என்ன தெரிஞ்சுக்க நினைக்கிறாங்கன்னா, உங்க வயசு வரும்போது பார்க்க உங்கள மாதிரியே இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? எல்லாரும் டான்ஸ் ஆடுங்க. யாரெல்லாம் பாக்பான் படத்தை பார்த்தாங்களோ அவங்க சொன்ன விஷயம் இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷன் ஹீரோயின்ஸ் கூட ஹேமாமாலினி மேடம் பீட் பண்ணிடுவாங்கன்னு. இல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மேபி த ஃபோட்டோகிராஃபி வாஸ் வெரி நைஸ். ஹேமா மேடம், இப்ப நாம ஒரு சின்ன பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் இந்த யங் ஜெனரேஷன் ஹீரோயின்ஸை பத்தி உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்கணும். அவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு ஆப்கி அதாலத் ஷோல இருக்கிறது சூப்பர் ஸ்டார் ஹேமாமாலினி. ஆப்கி அதாலத்ல இப்போ அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல சூப்பர் ஸ்டார் ஹேமாமாலினி மீது உள்ள குற்றச்சாட்டு, வர வர இவங்க தன்னோட பொண்ணுகளுக்கே டஃப் கொடுக்கறாங்க. ஹேமா மேடம், எனக்கு பிலிம் ஸ்டார்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, உங்க பொண்ணு இஷாவை மீட் பண்ணும்போது சல்மான் கான் மாதிரி ஸ்டார்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஐ லவ் யுவர் மதர். இப்படித்தான் அவங்கள கிண்டல் பண்ணுவாங்க. அத போய் நம்ம உண்மை நம்பி பிலீவ் பண்ண ஆரம்பிச்சா அது பெரிய முட்டாள்தனம் தான் சொல்லுவேன். ஜான் ஆப்ரஹாம் உங்க பொண்ணுகிட்ட சொல்லிருக்காரு, யுவர் மதர் இஸ் a ஹாட் ஸ்டார். ஒருவேளை பாபுல ஒர்க் பண்ணும்போது தன்னை கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றதுக்காக அவர் அப்படி சொல்லிருக்கலாம். இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற ஹீரோயின்ஸ் அவங்களுக்கு உங்களை பார்த்தா நிச்சயமா பொறாமையா இருக்கும். அவங்க இந்த யங் ஏஜ்லயே உங்கள மாதிரி அழகா இல்லையேன்னு ரொம்பவே வருத்தப்படுவாங்க. அழகுங்கிறது கடவுள் நமக்கு கொடுக்கறது. அதை மெயின்டைன் பண்றது நம்ம எல்லாரோட கடமை. நாங்க அந்த ஹீரோயின்ஸ் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. இப்ப அவங்க உங்க வயசுல இருக்கும்போது அவங்க பார்க்க எப்படி இருக்காங்கன்னு. அப்படி பார்த்தா இது நல்ல விஷயம் தானே. நான் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கேன். அவங்க என்ன ஃபாலோ பண்றது அண்ட் அவங்க ஃபிட்டா இருப்பாங்கல்ல. ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, நீங்க இவ்வளவு அழகா இருக்கிறதுக்கான காரணம் உங்க மனசு அவ்வளவு அழகானது. 18 வயசுல எவ்வளவு ரொமான்டிக்கா இருந்தீங்களோ இப்பவும் பார்க்க அப்படித்தான் இருக்கீங்கன்னு சொல்றாரு.
ரொமான்டிக்கா இருக்கிறது நல்லதுதான். ஒருவேளை லைஃப்ல ரொமான்ஸ் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். வாழ்க்கையில காதல் இருக்கு. தரம் சார் தான் உங்களை விட அதிகமா ரொமான்ஸ் பண்ணவரு. இப்பவும் உங்களுக்காக அவர் கவிதைகள் எழுதுறாருன்னு நான் கேள்விப்பட்டேன். இது நல்ல விஷயம் தானே. அதாவது அவரு எனக்காக எழுதுற கவிதைகள் மெருகூட்டப்பட்டு இருக்கு. நீங்க அவரை கவிஞனாக்கிட்டீங்க. கவிஞர் ஆகிட்டாரு. என் மேல இருக்கிற காதல்னால கவிஞரும் ஆயிட்டாரு. நீங்க அவருக்காக என்ன பண்ணுவீங்க? டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸா? இல்ல, இன்னைக்கு வரைக்கும் அவர் என்னோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ பார்த்ததே இல்ல. அவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருக்காரு. அது கூட நான் யாருன்னு தெரியாம தான். நல்லவேளை அவர் பாதியில போகல. நீங்க உங்க செல்ல இருந்து எப்படி ரெசிப்ரோகேட் பண்றீங்க? அவரு கவிதைக்கு பதிலா நீங்க என்ன கொடுக்குறீங்க? நானும் ஒரு கவிதாயினி ஆகணும்னு முயற்சி பண்ணுவேன். அவர்கிட்ட சில விஷயங்கள் கத்துக்குவேன். எந்த வார்த்தையை எங்க எப்படி யூஸ் பண்ணலான்னு. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நாங்க கேட்கலாமா? இல்ல, நான் நெக்ஸ்ட் டைம் சொல்றேன். அதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வருவீங்களா? ஆமா, கண்டிப்பா அடுத்த முறை சொல்றேன். முதல் தடவை தரம் சாரை பார்த்தப்ப உங்களுக்கு தோணுச்சா இவர் தான் நமக்கு வாழ்க்கை துணைவரா வரப்போறவர்னு? ஏன்னா அப்ப அவரை பத்தி நிறைய சர்ச்சைகள் வெளிவந்திருந்தது. இவரை தான் நம்ம காதலிக்கிறோம்னு உங்களுக்கு பயமா இல்லையா? அப்போ ஒரு விதமா தோணலையா உங்களுக்கு? இல்ல, அவரை நான் முதல் முறை பார்க்கும்போது என்னோட பர்சனல் லைஃப் அவரோட தான் ஆரம்பிக்கணும் எனக்கு தெரியாது. அப்போ நிச்சயமா அதை பத்தி ஐடியா இல்ல. அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அது நடந்துச்சு. அது நடந்ததுக்கு அப்புறம் உங்க அப்பா ரொம்பவே கோவமா இருந்தாரா? இது ரொம்பவே இயல்பான விஷயம்தான். ஏன்னா அவரு ஏற்கனவே கல்யாணமானவர். சரஸ் படம் ஷூட்டிங் மால்டால நடந்துகிட்டு இருந்தது. அதுல ஒரு வண்டியில பின்னாடி 3 பேர் உட்கார்ற மாதிரி இருந்தது. இதெல்லாம் எங்க இருந்து தோண்டி எடுத்துட்டு வரீங்க? உங்க அப்பா உங்க 2 பேருக்கு நடுவுல உட்கார்ந்து உங்ககிட்ட பேச முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரா? அது ஐ திங்க் மற்ற எல்லா ஃபாதர்ஸும் அவங்க பொண்ணுங்களோட இப்படித்தான் நடந்துக்கணும்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டேன். தரம் சார் ரொம்பவே குறும்பு பிடிச்சவரு. ஏதாவது ஒரு காரணம் கண்டுபிடிச்சு உங்க பக்கத்துல உட்காந்துருவாரு. அவர் காதலிச்சாரு. காதலிக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு. அண்ட் அந்த டைம் அது எல்லாமே ரொம்ப இனிமையா நல்லா இருந்தது. எனக்கு எல்லாமே லவ்லியா தெரிஞ்சது. தரம் சார் செஞ்ச எந்த குறும்புத்தனம் இப்போ உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு? அது ஏகப்பட்டது இருக்கே, எதுன்னு சொல்றது? சரி, இந்த விஷயம் உண்மையான சொல்லுங்க. தரம் சாருக்கும் உங்களுக்கும் அஃபேர் இருந்தப்ப நிறைய பேர் இப்படிதான் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாங்க. ஹேமா மேடம் எங்க போனாலும் பின்னாடியே ஆம்புலன்ஸும் போகும். ஏன்னா எத்தனை பேரோட இதயம் வெடிக்கும், எத்தனை பேர் இதயம் வெடிச்சு சாவாங்க தெரியல. அதாவது யாராவது டாப் ஹீரோயினா இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த மாதிரி தான் நடக்கும். அதாவது நம்மள நிறைய பேர் விரும்ப ஆரம்பிப்பாங்க. ஸ்கிரீன்ல பார்த்ததும் அவங்க மேல ஒரு ஈர்ப்பு ஏற்படும், அன்பு ஏற்படும். அதனால அது அவங்களுக்கு உண்மையா தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் இப்பவும் இன்னும் இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற டாப் ஹீரோயின்ஸ் எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு வெறித்தனமான ரசிகர்கள் இருக்காங்க. ஆனால் இப்ப கூட உங்களை விரும்புறவங்க நிறைய பேர் இருக்கேன்னு தான் சொல்றாங்க. இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. ஐ மீன், ஐ எம் வெரி ஹாப்பி. வை நாட்? அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, விரும்புறாங்க, ஓகே. ஆனா சில நேரங்கள்ல என்ன நடக்குதுன்னா, அதாவது உங்க பொண்ணு ஈஷா இருக்காங்கல்ல, அவங்கள உங்களோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நிறைய பேர் அழகுல அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் பெரிய காம்படிஷனே வைக்கலான்றாங்க. இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. என் பொண்ணு ரொம்ப அழகுதான். அண்ட் அவகிட்ட நிறைய திறமைகள் இருக்கு. நீங்க சொன்னது இந்த மாதிரி பிரச்சனைகளை அவ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நான் ஒரு ஃபிலிம் ஸ்டாரா இருக்கேன், இப்பவும் படங்கள்ல ஆக்ட் பண்றேன். அந்த காரணத்தினால எந்த பேரண்ட்ஸ் சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலும் அது பசங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்கா தான் இருக்கும். அவங்களுக்கு ஒரு காம்படிட்டிவா மாறிடுறோம். தேவையே இல்லாத ஒண்ணு. இங்க இது தேவையே கிடையாது. அண்ட் பப்ளிக் இதையெல்லாம் ரொம்ப கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன கேட்டா அது ரொம்ப தப்பான விஷயம்தான். நான் 40 வருஷம் சினி ஃபீல்டுல இருந்து இந்த நிலைமைக்கு வந்து. இல்ல உங்களுக்கு 2 வருஷம் தான் ஆச்சு. ஜானி மேரானம்னு ஒரு படம் பண்ணீங்க, சூப்பர் டூப்பர் ஸ்டார் ஆயிட்டீங்க. இல்ல, மத்தபடி மத்தவங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 40 வருஷம் இருக்கு, உங்களுக்கு இல்ல.
ஆனா ஈஷாவுக்கு உங்களுக்கு கிடைச்ச அளவுக்கு சக்சஸ் கிடைக்கலன்னு தான் சொல்றாங்க. உங்க கருத்து என்ன? சில பேருக்கு அது சீக்கிரமா அமைஞ்சிடுது, இன்னும் சில பேருக்கு டைம் எடுக்கும். அண்ட் அவளுக்கு ஏத்த மாதிரி சரியான ரோல் இன்னும் கிடைக்கல. ஸோ அவளுக்கு அந்த மாதிரி நிறைய கிடைக்கணும்னு விரும்புறேன். கண்டிப்பா தன்னோட திறமையை வெளிப்படுத்துவேன். இப்ப நாம ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் நீங்க அரசியல் வாழ்க்கையில ஒரு புது ரூபம் எடுத்திருக்கீங்க, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அதை பத்தி அவங்க கிட்ட கேள்வியை கேட்டு அதற்கான பதில்கள் என்னன்றதை நாம பார்ப்போம். ஆப்கி அதாலத் இன்னைக்கு நாம மக்கள் சார்பா கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கோம், வழக்கு நடத்திட்டு இருக்கோம் பிலிம் ஸ்டார் ஹேமா மாலினி அவர்கள் மீது. இப்பொழுது அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல பிலிம் ஸ்டார் ஹேமா மாலினி மீது உள்ள குற்றச்சாட்டு, இவங்க பாலிடிக்ஸ்க்கு மிஸ்ஃபிட் ஆனவங்க. ஹேமா மேடம், உங்களை மாதிரி ஒரு நேர்மையானவங்க, உங்களை மாதிரி சிம்பிளான ஒரு ஆள் அரசியலுக்கு போனா அதுக்கு என்ன காரணம் இருக்கும்? நான் நல்ல விஷயங்கள் செய்யறதுக்காக தான் போனேன். அந்த இடத்துக்கு நான் போனேன்னா என்னால முடிஞ்ச நல்லதை செய்யணும். நான் எப்பவும் பெர்ஃபெக்ட்டா இருப்பேன். நான் செய்யற வேலையும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். நீங்க தனியாவும் வந்து ஒருவேளை யாராவது நேர்மையா இல்லைன்னா அவங்க என்ன பார்த்து நேர்மையா மாறலாம் இல்லையா? ஏன் அரசியல் இதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதா? இதுக்கு முன்னாடி நீங்க பப்ளிக் மீட்டிங்லாம் போனா 2 வார்த்தை பேசிட்டு உட்கார்ந்துருவீங்க. ஆனா இப்பெல்லாம் ஃபுல் ஸ்பீச் கொடுக்கறீங்க, லட்சக்கணக்கான மக்கள் அதை கேட்கறாங்க. தேங்க்ஸ் ஃபார் கேம்பெயினிங். அங்கதான் நான் எவ்வளவு பேசணும், எப்படி பேசணும்னு கத்துக்கிட்டேன். பிஜேபி உங்களை அந்த அளவுக்கு கேம்பெயின் பண்ண வச்சிருக்காங்க, இப்ப அதெல்லாம் உங்களுக்கு பழகி போச்சு. கேம்பெயின் பண்றதுக்காக நாங்க இந்தியாவோட மூலை முடுக்குல இருக்கிற கிராமங்களுக்கு போக வேண்டியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அங்க போக. குட்டி குட்டி கிராமங்கள் நிறைய இருக்கு. அவங்களோட குறைகளை நேரடியா கேட்க முடியுது, அதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியுது. முக்கியமா நிறைய பெண்கள் வராங்க, ரொம்ப அன்பா என்ன பாத்துக்கறாங்க. எல்லாத்த விட முக்கியமா நான் சொல்றத கவனமா கேக்குறாங்க. அவங்க கேட்டுட்டு இந்த கட்சிக்கு நீங்க ஓட்டு போடுங்கன்னு சொன்னா அதையும் செய்யறாங்க. இப்ப நான் சொல்ல போற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. தரம்ஜி ஒரு ஆக்டர் மட்டும் இல்ல, அவர் ஒரு ரைட்டர். அப்புறம் பொயட்ரிஸ்லாம் எழுதுவாரு, அப்புறம் கவிதைகள் கூட எழுதுவாரு. உங்களை பத்தி அவர் என்ன சொல்லுவாருன்னு என்னால சொல்ல முடியும். டைரக்டர் ப்ரொடியூசர் மகேஷ் பட் இருக்காரு இல்ல, அவர் கூட ஒரு ஏர்கிராப்ட்ல இருந்திருக்காரு. மகேஷ் பட் சார் என்கிட்ட சொன்னாரு. உங்களை பத்தி பேசும்போது தரம் சார் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, ஹேமா மாலினி எனக்காக செஞ்ச விஷயங்கள், அவங்க எனக்காக செஞ்சது இந்த உலகத்துல வேற எந்த பொண்ணாலும் செய்ய முடியாது. She is just greatன்னு சொல்லிருக்காரு. So sweet. I'm so thankful to him for saying so. So lovely. ஆனா நான் அவரை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு கேக்குறேன். அது உங்ககிட்ட தனியா சொல்றேன். ஹேமா மேடம், உங்களுக்கு பாக்பான் மாதிரி ஒரு படம் திரும்ப கிடைச்சா நீங்க பண்ணுவீங்களா? அதுல ஒரு பக்கம் அமித் சார், இன்னொரு பக்கம் தரம் சார் இருந்தா நீங்க அந்த படத்துல யாரை சூஸ் பண்ணுவீங்க? முதல் விஷயம், பாக்வான் திரும்ப பண்ணா கண்டிப்பா நான் அதெல்லாம் நடிக்க மாட்டேன். நடிக்க மாட்டீங்களா மேடம்? கண்டிப்பா நடிக்க மாட்டேன். ஒருவேளை வேற ஏதாவது நல்ல ஒரு கதை கிடைச்சா, அது தரம் சாருக்கு சூட் ஆகுற மாதிரி இருந்தா, ஆக்சுவலி இப்ப கூட அவர் கூட சேர்ந்து நடிக்கிற மாதிரி ஒரு ப்ரப்போசல் வந்திருக்கு, டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. ஆனா தரம் சாருக்கு அந்த ஸ்கிரிப்ட் அவ்வளவா பிடிக்கல. ஒருவேளை அவர் அதுல நடிக்கிற மாதிரி இருந்தா நானும் நடிப்பேன். நாங்க 2 பேரும் சேர்ந்தே நடிப்போம். 24 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தரம் சாரோட நடிச்சீங்க. இப்போ ஒரு நீண்ட இடைவெளி வந்துடுச்சு. நீங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி எந்த ஒரு பட ஆஃபரும் உங்களுக்கு வரலையா? இல்ல, ஆஃபர் வந்தது. ஆனா நாங்க தான் அதுல நடிக்கல. ஏன்னா எங்க 2 பேருக்குமே நடிக்க ஒரு மாதிரி இருந்தது. இப்பவும் பார்க்க எப்படி இருக்கும்னு தெரியாது. ஷோலே திரும்ப எடுத்தா அதோட ரீமேக் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு அதுல ஆஃபர் வந்தா நீங்க எந்த ரோல் பண்ணுவீங்க? திரும்ப அதே பசந்தி தானா? மௌசி ரோல் பண்ணிடுறேன். உங்ககிட்ட நான் மக்கள் சார்பா நிறைய கேள்விகள் கேட்டேன், நீங்களும் அதுக்கு திறமையாவே பதில் சொன்னீங்க. இப்ப நாம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் இன்னைக்கு ஆப்கி அதாலத் ஷோல மக்கள் நீதிபதி சோனல் மான்சிங்கோட தீர்ப்பு என்னன்னு கேட்போம். ஆப்கி அதாலத்தை நாம ஹேமா மாலினி கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டோம். அவங்களோட அரகன்ஸை பத்தி நாம கேள்வி கேட்டோம். அவங்க பிலிம் கரியரை பத்தி கேட்டோம். அதே மாதிரி அவங்க அரசியல் மிஸ்ஃபிட்டா இருக்கிறதுக்கான காரணத்தை கேட்டோம். அதே மாதிரி தரம் சாரை பத்தின நிறைய விஷயங்களையும் கேட்டோம்.
ஆப்கி அதாலத்ல இன்றைய ஜட்ஜ் சோனல் மான்சிங்கோட தீர்ப்பு என்னன்னு கேட்போம். நீங்க ஒரு வலிமையான, விழிப்புணர்வுள்ள, உணர்திறன் மிக்க, புத்திசாலி மற்றும் மிக சிறந்த பெண்மணியா இருக்கீங்க. அதே மாதிரி அஷ்டபூஜா துர்கா மாதிரி ஆக்டிங், மதரிங், பொலிட்டிக்கிங், ப்ரொடியூசிங் ஃபிலிம்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. பாலிவுட்ல சோஷியல் ஆக்டிவிட்டி சம்பந்தமான வருஷத்துல 2 படம், அதுல ஒரு மெசேஜ் இருக்கிற மாதிரி நீங்க படங்கள் தயாரிக்கணும். நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் அந்த படத்துல எதிரொலிக்கணும். உங்க அழகின் உணர்வு சமூகத்துல இருக்கிற ஒவ்வொரு மூலையிலயும் வருஷ கணக்குல பரவிட்டு இருக்கணும். மக்களை நீங்க மகிழ்விச்சுட்டே இருக்கணும். இதுதான் இன்னைக்கு என்னுடைய தீர்ப்பு. ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்னோட நன்றி. கடந்த 40 வருஷமா ஹேமா மாலினி மேடம் எல்லா மக்கள் இதயத்திலையும் இடம் பிடிச்ச மாதிரி வரப்போற காலங்களையும் இப்படி எத்தனையோ வருஷங்களா அவங்க மக்களுடைய இதயத்துல இதே மாதிரி இருக்கணும். எல்லா மக்களையும் மகிழ்ச்சிக்கிட்டே இருக்கணும். இப்ப நாங்க விடைபெறோம். அடுத்த முறை உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன் ஒரு புது கெஸ்டோட. அதுவரை என் அன்பு கலந்த வணக்கங்கள்.